என்னம்மா உள்ள போனவளவோ அணக்கமே இல்லை, சத்தமே காட்டாம எவ்வளோ நேரமா தான் உள்ளே இருப்பாளுவோ, என்ன பேசாலவோ என்ன பண்ணாலுவோன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. தம்பி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வந்த உடனே காலில் வெந்நி ஊற்றுனாக்கா போறேன்ட்டு நின்னாலுவோ, இப்போ உள்ள போயே இப்போ அரை மணி நேரம் இருக்கும், மூச்சே கட்டாமல் இருக்காளுவோ. எல்லாம் நடிப்புமா, சும்மா போறோம்னு அப்படின்னு நடிச்சா தானே அவர் வாசக்காரியை நம்ம நம்புவோம். அப்படிங்க கண்டி சும்மா நடிச்சுக்கிட்டு அலைதல் வைவல் விளாது ஒரு வீட்டுக்கு வந்தால் மத்தியான சாப்பாடு சாப்பிடாம போறதாவது. அதான் அவன் ஆத்தாக்காரி போன் அடிச்சு சொல்லியிருக்கா, நாங்கள் எல்லாரும் வரோம்னு. அப்போ தானே இவ பொங்கி தட்டுவா அப்படின்னு. என்ன பொம்பளையிலோ சை. ஐயோ, அம்மையும் அக்காவும் இங்கெல்லாம் இருக்காவோ? இவ எங்க இருப்பாவோ ஏது இருப்பாவோன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல தலைவாச வழியா டக்குன்னு வந்துட்டேன். இப்ப இவ போன் போட்டு நான் வந்தது தெரிஞ்சா அம்மா வச்சு பார்க்க மாட்டல நம்மள. எம்மா உன் மகன் வந்து நிக்காம பாருமா. என்னடி சொல்ற? எல அம்மா என்னல வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்ல வந்து நிக்க? ஏம்மா அது வந்து யாத்தே என்ன சொல்லுன்னு தெரியல கடவுளே. நீ யாரத்துக்கு போய் சொல்ல கூட வரமாட்டுக்க. சொல்லல அக்கா இந்த வழியா வந்தனா, இந்த வழியா ஒரு வேலை இருந்ததுன்னு வந்தேன். அந்த அன்னைக்கு சரி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போமான்னு தான் உள்ள வந்தேன். வேலை உனக்கு ஆபீஸ்ல தானல? எப்போ தெரு தெருவா சுத்த ஆரம்பிச்ச? பிராடுக்கார பையல, பெத்த தாய்கிட்டையும் கூட பிறந்தவட்டே போய் சொல்ல அளவுக்கு வந்துட்டேனல. இம்மா அப்படிலாம் இல்லம்மா. என்ன சத்தம்? ஏதோ கத்திட்டு கல்வ. வாங்க என்ன ஏதுன்னு போய் பாப்போம். ஏம்மா சத்தம் போடாதம்மா. மீனாதான் போன் போட்டு எல்லாரும் வந்திருக்காவோ வான்னு சொன்னா, அதான் ஒரு இட்டு பாத்துட்டு போமேன்னு வந்தேன், அவ்வளவுதான். அப்போ அவ சொன்ன பேச்சதான் நீ கேப்ப என்ன? அவ வானா வாம்ப போனா போயிருவே. அப்படி இல்லம்மா. ஏத்தா வாங்க, வந்தா நம்ம ரூமுக்கு வர வேண்டியதானே? ஏன் அங்க நின்று ஒவ்வொருத்தருக்கு பதில் சொல்லி தான் வரணுமோ? யோ என்ன என்னலே ஏன் கண்ணு முன்னாடி என் மவனை மிரட்டியா? ஏன் புருஷனை நான் மிரட்டுவேன், அடிப்பேன், என்ன வேணா செய்வேன். நீங்க உங்க புருஷனை என்ன பாடலாம் படுத்துனியே, தலைகீழ தொங்கிட்டு தண்ணி குடிக்க வச்சியன்னு எனக்கு எல்லா கதையும் தெரியும். வந்துட்டவ பெரிய நல்லவே மாதிரி. மருமனே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் தே, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க மருமனே. இக்கா வாங்க, எல்லாரும் எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தோம். என்ன அத்தான் இக்கா வாங்க. இக்கா 5 நிமிஷம் கூட வாயப்படாம பேசிக்கிட்டே இருப்பிய, இப்ப என்ன அமைதியா நிக்கிய? என்ன செய்ய தம்பி, நம்ம வீட்டுக்கு வாங்க, நான் கலகலன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பேச முடியாதுல்ல. அம்மா ஒரே அடியா என் மவனை உங்க வீட்டு பக்கமாவே இழுத்து அங்கேயே வீட்டோட மாப்பிள்ளை இருக்க வச்சிருந்தானே பிளானு. எம்மா இனி என்னனாலும் ஏசு வையுமா, வீட்டுக்கு வந்திய விட்டு இப்படி பேசாத. ஏம்ல திமிரு பேச விட்டெல்லாம் பேசதான் செய்யணும், அப்படின்னா அமைதியா இருக்க முடியாது. எம்மா நான் சொல்றது கேள்வி, நான் உனக்கு மவன், நீ என்னை பேசலாம் ஏசலாம் என்னனாலும் செய்யலாம். ஆனா வீட்டுக்கு வந்திய விட்ட இப்படி பேச வேலை வச்சுக்கிட்டாத. வந்த உட நல்ல முறையில வாங்கின கேளு, அதான் உனக்கும் மரியாதை எனக்கும் மரியாதை நம்ம குடும்பத்துக்கு மரியாதை. போல பெரிய மரியாதை கத்து கொடுக்க வந்துட்டான். எங்க அம்மா அப்படிதான் பேசவே எதுவும் நினைச்சுக்கிட்டது என்னக்கா? பரவாயில்ல தம்பி இருக்கட்டும், நாங்க வந்தப்பவே அவ ரொம்ப நல்லா மரியாதை கொடுத்து எங்களை வரவே தேவை. இப்போ பேசுறது ஒண்ணு எங்களுக்கு பெருசா தெரியல, பழகிருச்சு 10 நிமிஷத்துலயே. நாங்க வந்ததே மீனா உங்களை பார்த்து நல்ல முறையில இருக்கலாம்னு கேட்டுட்டு மன்னிப்பு கேட்டு போலாம் தான். ஏன்க்கா மன்னிப்புலாம் சொல்லுதியா? இல்ல தம்பி, அன்னைக்கு உங்களுக்கு அடிபட்டது நாங்களும் தானே காரணம், அதான் சொல்லலாம்ட்டு வந்தோம். உங்களை பார்த்துட்டு நீங்க நல்ல முறையில பேசத கேட்டுட்டு போனமே தான் வந்தோம். ஏன்னா நீங்க அடிபட்ட நாளையில இருந்து நான் யாருன்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. என்னைக்கு உங்களுக்கு குணமாகும்னு நாங்க கும்பிடாத சாமி கிடையாது. ஏன்னா எங்க மேலேயும் தப்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல. ஒரு இட்டு உங்களை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டு போனோம் தான் தம்பி இவ்வளவு தூரம் வந்தோம். ஆமா தம்பி, என்னையும் மன்னிச்சிருங்க. ஏக்கா அதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கா, அதுக்காண்டி போட்டு நீங்க இவ்வளவு தூரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம். மீனா சாப்பாடு எடுத்து போய் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். ஏன்னா தம்பி ஏன்க்கா? நாங்க வீட்டுல சோறு கறியெல்லாம் வச்சுட்டு தான் வந்தோம் தம்பி. என் பிள்ளைகளுக்கு பள்ளியெடுத்துக்கு போனோம், எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் வந்தேன். உங்களை பார்த்துட்டு தான் வந்தோம். பார்த்தாச்சு, பேச வேண்டியது பேசியாச்சு, இனி கிளம்ப வேண்டியதான். ஏக்கா அப்படி சொல்லாங்கக்கா, என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம எப்படி அனுப்ப முடியும் உங்களை? வாங்கக்கா சாப்பிட்டுட்டு அப்புறம் பிறகு சாயந்தரமா போலாம். ஏக்கா அந்த தம்பி தான் இவ்வளவு தூரம் சொல்லியாம்ல, சாப்பிட்டுட்டு தான் போங்க. நீ வேணா சாப்பிட்டுட்டு வா சாண்டி, நாங்க போறோம். ஏன்க்கா அந்த பிள்ளை நம்ம வாரோம்னா அறக்க பிறகு சமையல் பண்ணிருக்கோம். இந்த தம்பியும் எத்தனை தடவை கூப்பிடியா, இப்படி கூப்பிடும்போது வரலன்னு சொல்றது நம்ம பண்பாடா சொல்லுங்க? நீ இருந்து சாப்பிட்டு உன் பண்பாடை காப்பாத்திக்க தாயே, நாங்க எங்க வீட்டை பார்த்து போறோம். இதாங்க உங்ககிட்ட பிடிக்காத விஷயம். எப்பவுமே என்ன எல்லாருக்கும் ஒன்னா சேர்த்துக்கிட்டே, நான் ஏதாவது ஒண்ணு ஆசைப்பட்டோம்னா மட்டும் நீ தனியா கலட்டி விட்டுருக்கிய. தம்பி அவ அப்படித்தான் பேசிக்கிட்டு பால் உடலுடனு. நாங்க போயிட்டு வரோம்ப்பா, இன்னொரு நாள் வந்து சாப்பிடு. என்ன என்னக்கா இப்படி சொல்லுதிய? மீனா கூப்பிடு மீனா, அவ அடுக்கு சாப்பிடாம போறேன்னு சொல்லியாவ பாரு. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேங்க. அவ வந்த உடனே அவளை ஒரு சிலர் பேசின பேச்சு அவளுக்கு தாங்க முடியல. அதனாலதான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியாவ. இனி என்னன்னாலும் சரசக்காவே லட்சுமி அக்காவையும் சாப்பிட வைக்கவே முடியாது. நான் வேணா உங்க மன திருப்திக்காண்டி ஒரு வார்த்தை கேட்கேன். ஏக்கா ஒரு வாய் சாப்பிட்டு போங்கக்கா, எல்லாரும் ஒன்னா இருந்து சாப்பிடுவோம்க்கா. மீனா தப்பா எடுத்துக்கிட்டாதமோ, நீ நம்ம வீட்டுக்கு வரையில நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் சரியா? ஆமா மீனா, அங்க வரப்பும் பாத்துக்கிடுவோம். என்ன நீங்க ஒரு சில விஷயத்துல முடிவெடுத்துட்டீங்கன்னா மாத்த மாட்டேன்னு தெரியும். ஆனா மத்தவ பேசக்காண்டி என் மனசை சங்கடப்படுத்திட்டு போறீங்களக்கா. சே அப்படிலாம் இல்லம்மா, அதான் சொல்லியம்ல உனக்கு ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும் ஆசையா இருந்தா நம்ம ஊருக்கு வா, நம்ம வீட்டுக்கு வா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பொங்கியாக்கி சாப்பிடுவோம் சரியா?
ஆமா, உனக்கு தான் வயக்காட்டுல போய் சோறு வாங்கி உட்காந்து சாப்பிட்டது நல்லா பிடிக்குமே. நம்ம எல்லாரும் ஒரு தடவை நீ ஊருக்கு வரப்போ எல்லாருமே சேர்ந்து வயக்காட்டுல போய் பிரியாணி செஞ்சு சாப்பிடுவோம். சரியாம்மா? சரிக்கா. என்ன இவள சாப்பிட மாட்டேன்னாலும் அவளும் சரிட்டா. சின்ன பொண்ணு மட்டும் என்ன சொல்லி கொடுத்தா, மட்டன் சிக்கன் எல்லாம் எடுத்துட்டு போறோம், அங்க போய் பிரியாணி செஞ்சு சாப்பிட போறோம்னு சொல்லி கொடுத்தா. இங்க கதையே வேற மாதிரி இருக்கு. சின்ன பொண்ணு என்ன நாள்படி? கொஞ்சம் குனியா. என்னக்க? ஆமா, மட்டன் சிக்கன் எல்லாம் எடுத்துட்டு நம்ம இங்க வாரம் வந்து இங்க பொங்கியாக்கி சாப்பிட போறோம்னு சொல்லி கொடுத்தா. நீ இங்க வந்து பார்த்தா கதையே வேற மாதிரி இருக்கு. சரசக்காவும் லட்சுமிக்கா சாப்பாடு வேண்டாம், உடனே உன் ஆத்தன கறியும் சரின்ட்டா. வாசனையும் கறிக்குழம்பு வாசனையும் இல்லாட்டி பிரியாணி வாசனையும் வர மாதிரி இல்ல. பிறகு நீயும் உன் மாமியார் கறியோ மீனோ கோழியோ ஒண்ணு வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரியும் தெரியல. அப்புறம் எப்படி அவ நம்மளுக்கு பிரியாணி வச்சு தருவா? அதுவும் நீ மட்டன் பிரியாணி எல்லாம் செஞ்சு திங்க போறோம்னு சொல்லிட்டு இருந்த. என் நாள்படி அதை இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கிய? அப்போ மட்டன் சிக்கன் எதுவுமே இல்லையா? ஏக்கா அதை நான் உங்களை வர வைக்கக்காண்டி சும்மா சொன்னம்க்க. சூற பேரு சின்ன பொண்ணு, எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல. நீ மட்டன் பிரியாணி சொல்லவே தான் நான் வந்தேன். இல்ல நாங்க வந்து இப்படி சீரணியம் எனக்கு அவசியமா? அதான் வந்துட்டு இல்லக்கா, எல்லா வேலையும் தான் முடிஞ்சுட்டேன். இனி வீட்டுக்கு போண்டியதான். போய் அண்ணன் சொல்லி மட்டன் வாங்கி தர சொல்லி பிரியாணி செஞ்சு தின்னுங்க. யார் வந்து உங்க கையை பிடிச்சி இழுக்க மாட்டாவ, உங்க வீட்டு பிரியாணி கேட்டு நிற்கவும் மாட்டாவ. படுபாவி இப்படி ஏமாத்திட்டால. மட்டன் பிரியாணின்னு சொல்லவே நான் வந்தேன். இல்லட்ட அந்த கிழக்கிட்டலாம் இப்படி நம்ம ஏச்சும் மேச்சும் கேட்டு கொண்டு வந்து நிக்கணும் அவசியமா? எல்லாம் என் தலையெழுத்து. அப்பவே மப்பள தலையன் சொன்னா போவாதன்னு கேட்டனா எல்லாம் என் புத்தியை செருப்பு கொண்டு அடிக்கணும். இனி இவளை நம்பி ஒரு பக்கம் பேர மாட்டேனே. சரி சரசக்கா, அதான் சாப்பிடலாம் வைக்கலாம் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு நின்று நேரத்தை வீணாக்கி கிடக்கிய? வந்தாச்சு பார்த்தாச்சு பேசியாச்சு, வாங்க கிளம்புவோம். இனி இங்க நின்று என்ன பிரயோஜனம் நமக்கு? சரி சரி போக வேண்டியதான். சரி மாலோ, நாங்க அப்படியே போயிட்டு வரோம். நீ ஊருக்கு வந்தா நம்ம வீட்டுக்கு வான்னு. சரிக்கா, இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம கூட போறதா எனக்கு ஏத்துக்கிடவே முடியல. பரவாயில்லம்மா, நம்ம வீடு தானே, அதெல்லாம் ஒண்ணும் நினைக்காத. சரி வரோன்னு. சித்தி பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வாங்க, நாங்க அங்க நினைக்கோம். சரிம்மா, நான் சொல்லிட்டு வரேன். தம்பி போயிட்டு வரோன்னு. ஆமா தம்பி, மீனா கூட்டிட்டு வரையில எங்க வீட்டுக்கு வாங்கன்னு. சரிக்கா, கண்டிப்பா. சரி சித்தி, நாங்க வெளியில நிக்கோம் வாங்க. மீனா, நானும் போயிட்டு வரேம்மா. சரிக்கா. தம்பி வரேன்னு. சரிக்கா. சரி எத்தே, வாங்க கிளம்புவோம். சரி மருமோல, ஒரு நிமிஷம் பொரிய மாமாட்ட சொல்லிட்டு வந்துருதே. மீனம்மா, என்னம்மா? போயிட்டு வரேன் நமக்கா. நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டு எடுத்து நல்ல முறையில் இருந்தம்மா. சரிம்மா. மருமோன, என் பிள்ளைய உங்களை நம்பி மட்டும்தான் அந்த வீட்டில் விட்டுட்டு போறேன். அவளை எந்த குறையும் இல்லாம பாத்துக்கோங்க ஐயா. நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதே. மீனாவை நான் பாத்துக்கிடுவேன். நீங்க வேணா ஒரு 2 நாள் இங்க இருந்துட்டு போறீங்களா? ஐயோ, என்னைக்குனாலும் எனக்கு என் வீடு தான் சரிப்பட்டு வரும். வேற எங்கேயும் நான் இருந்துக்கிட மாட்டேன். என் பிள்ளைய மட்டும் கண்ணை கசக்காத அளவுக்கு வச்சு காப்பாத்தினீங்கன்னா அது போதும் எனக்கு. என்னைய பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டே இப்படி சொன்னா எப்படி? இருந்தாலும் என் மனசை ஆத்தாமைக்கு சொல்லுதே. மீனம்மா, என்னே? நாங்க ஊருக்கு போயிட்டு வரேன்னுமா. சரிண்ணே, வந்தவே நீ எல்லாரும் வந்துட்டு ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடாம போறீங்களாண்ணே. அதெல்லாம் பத்தி நினைக்காது மீனா. நாங்க வந்ததே உன்னையும் மாப்பிள்ளையும் பார்க்கதான். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கிய, அதை பார்த்துட்டு சந்தோஷமா போயிட்டு வரோம். மாப்பிள்ள எத்தான் குடும்பத்துல 1000 பிரச்சனைகள் வரும் போகும் மாப்பிள்ள. நானும் அதெல்லாம் சமாளிக்க வந்தான். எது நடந்தாலும் என் தங்கச்சி உங்களை நம்பி வந்திருக்கா. அவ கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம பாத்துக்கோங்க மாப்பிள்ள. எத்தான் அவதான் என்னைய பாத்துக்கிட்டுதா. நான் அவளை பாத்துக்கணும் கூட அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரியாத விஷயமா இருந்தாலும் சொல்லணும்ல, அது கண்டிதான் சொல்லுதேன். சரி, நாங்க போயிட்டு வரோம். சரிதான், நல்லபடியா போயிட்டு வாங்க. என்னே அம்மா, 2 பேரும் அடுத்து எப்போ வருவிய? இப்பதான மக்களே வந்துட்டு போறோம், அதுக்குள்ள எப்போ வருவன்னு கேக்கா. பாவி நானும் பொண்ணா பிறந்த பாவமா, பாழு இடம் பிறந்த இடம் ஆகுமா? அம்மானே, கூடிய சீக்கிரமே அவளை ஒரு 8 வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க ஐயா. கண்டிப்பா கூட்டு வரேன். இன்னும் 2-3 நாளையில வீட்டுக்கு கூட்டிட்டு வர பாக்க. என்ன? சரியா எம்மளோ வார என்ன? சரிம்மா. காசு சொல்லிட்டு வாழ. மீனாமா போயிட்டு வரேன்ன. சரிண்ணே, பார்த்து போயிட்டு வா. மைனியோ, எங்க அண்ணனையும் எங்க அம்மையும் பாத்துக்கோங்க மைனியோ. நான் பாத்துக்கிட்டேன் மீனா. நீ உன் உடம்ப பாத்துக்கோ, தம்பியை பாத்துக்கோ, சரியா? சரி மைனி. சரி, போயிட்டு வரோம்னா தம்பி, போயிட்டு வரோம். சரிக்கா. அத்தை சொன்னனக்கா, இன்னும் 2 நாளா மீனா கூட்டிட்டு நீங்களும் வீட்டுக்கு வாங்க என்ன தம்பி? சரிக்கா, கண்டிப்பா வாரேன். ஏங்க என்ன சின்ன பொண்ணு? எங்க அவன் மாமியாட்ட சொல்லிட்டு வாங்குங்க, போவோம். வெளியில 3 பேர் நமக்காண்டி வெயிட் பண்ணிட்டு நிக்காவ. இந்த வாரு. எத்தே, என்னப்பா? நாங்க போயிட்டு வரோம் தே. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. வார மீனி. சரி, குதிரவாள் சித்தி, போயிட்டு வரோன்னே. ஆக்கம் பிடிச்சவா. மைனியோ, நாங்க போயிட்டு வர மைனியோ. என் பிள்ளைய நல்ல முறையில பாத்துக்கோங்க. அதான் உங்க மாவா என்ன ஆட்டம் ஆடுதான்னு பாக்கல. நாங்க அவளை பாத்துக்கிட்டு என்ன இருக்கு? அவன் எங்களுக்கு விஷம் வச்சு கொள்ளாம இருந்தா சரி. என் பிள்ளை ஒன்றும் அப்படி நினைக்க பிள்ளை கிடையாது மைனியோ. நான் நல்ல முறையில வளர்த்து நல்ல முறையை ஆளாக்கி தான் கட்டி கொடுத்துருக்கேன். அவர் என்ன போலதான் வாழ்க்கை. நான் வார மைனியோ. மருமோல வாரம்மா. வார மக்களே, சொல்லிக்கிட்டே இருக்காள் ஒளிய கிளம்பு தள்வலான்னு பாரு. எம்மா, நீ நேரத்துக்கு மாத்திரை மருந்து சாப்பிடுமா.
சரி அம்மாலோ சரி வரேன்னு பாரு மீனா. சரிண்ணே. ஏங்க என்னாச்சு மீனா? எனக்கு மனசே சரியில்லைங்க, அழுகையா வருது. ஆமா, இன்னைக்கு தான் கல்யாணம் ஆகி இங்க வந்திருக்கா. வீட்டுல விட்டுட்டு இப்பதான் அவ எல்லாரும் போறாவோ, உடனே அவளுக்கு கண்ணீர் பொங்கிக்கிட்டு வருது. என்ன படம் காட்டி அல்வமா? ஐயா அழாத மீனா. நம்ம அத்தை வீட்டுக்கு நம்ம இன்னும் 2-3 நாள்ல போவோம்ல, அதுக்குள்ள ஏன் அப்படி அழுதுட்டு இருக்க? இல்லைங்க, மனசுக்கே நிம்மதியா இல்ல. ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் வலிச்சிட்டு கண்ணீரா வருது. எல்லாரும் வந்துட்டு போனவ பத்திலாம் யாருமே இல்லாம அனாதையா நிக்க மாதிரி இருக்கு. அப்படி சொல்லாத மீனா. என்ன வச்சுட்டு நீ எப்படி சொல்லலாமா? சரி வா, நான் இன்னைக்கு பூரா உன் கூடயே இருக்கேன். நான் வேலைக்கும் போல ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போல, சரியா? சரிங்க. வா போய் சாப்பிடுவோம் வா. எனக்கு சாப்பிடவே மனசு இல்ல. நான் வேணா ஊட்டி விடட்டா? போங்க. என் மாடி சிரிச்சுட்டாப்பா. வா போய் சாப்பிடுவோம். அப்படி சந்தோஷமாவே போய் சாப்பிடுவோம் வா. எப்படி பின்னாடியே போறான் பாரு. ஓமாவே இந்த ஜென்மத்துல தெரிஞ்சுக்கிட மாட்டாமா? சித்தி ஏன் அப்படி வருத்தப்பட்டுட்டே உட்காந்துருக்கிய? என் பிள்ளைய நினைச்சா தான் சங்கடமா இருக்கு லட்சுமி. அதெல்லாம் நம்ம பிள்ளை கெட்டிக்கார பிள்ளை சித்தி, எங்க போனாலும் குறைச்சிக்கணும். அவன் மாமியெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளை நினைச்சுக்கலாம். அவன் நீங்க சங்கடப்பட்டு கிடக்காதியா? அப்படியெல்லாம் நம்ம பிள்ளை என்ன பயந்த பிள்ளையா? பேச வேண்டிய இடத்துல பேசுதா, செய்ய வேண்டிய வேலையை சரியா செய்தா. எவளுக்கு பயப்படணும்? அவ என்னத்துக்கு நம்ம கவலைப்படணும்? அவளை பத்தி அதெல்லாம் நல்லா இருப்பா, வருத்தப்படாம இருங்க. அவளுக்கு நல்ல புருஷன் அமைஞ்சான், நல்ல மாமியாலும் நாத்தனாலும் அமைஞ்சிருந்தா என்ன அழகா இருந்திருக்கும். எங்க உங்க அம்மையை பத்தியெல்லாம் நல்ல வீட்டுக்கார அமைஞ்ச அவளுக்கு நல்ல நாத்தனாரும் நல்ல மாமியாரும் அமையலன்னு வருத்தப்படுதாவ. அது உண்மைதானே சின்ன பொண்ணு. என் தங்கச்சி எப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டுதானே செய்யறா. அதுக்கு வீட்டுக்கு வந்த மருமலை உங்க அம்மையும் உங்க தங்கச்சியும் நீ படாப்படுத்தாம இருக்கணும். காலையில ஒரு சியால விஷயத்த எப்படி ஊதி பெருசாக்கி காத்துல பறக்க விட்டா உங்க ஆத்தாக்காரி மாவா கஷ்டப்பட்டா மட்டும் ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனா வீட்டுக்கு வந்த மருமோல மவனுக்கும் மருமோளுக்கு இடையில வெடியை கொளுத்தி போடுறதுலாம் சந்தோஷமா இருக்கும். என்ன ஏம்மா நல்லா இருப்பேன். நானே மனசு நொந்து போயிருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட பேசி பிரச்சனை பண்ணாதம்மா. தயவு செஞ்சு சித்த நேரம் வாய முடிட்டு இரு. இது பஸ் ஸ்டாண்டு. நீ ஏதாவது சொல்ல போய் எங்க அம்மா வாய திறக்க ஆரம்பிச்சானா இன்னைக்குள்ள உங்க சண்டை முடியாது. 2 பேரும் வீட்டுல சண்டை விடுறது பத்தாதுன்னு ஊரு விட்டு ஊர் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு சண்டை விட்டு என் மானத்தை வாங்கிடாதீங்க. அந்த அளவுக்கு பயப்படுதீங்களோ? சரி பொழைச்சு போங்க. என்ன சாந்தியக்கா ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருக்கிய? ஏன்க்கா என் மாமியார் சோகமா இருந்தா அவளை நினைச்சு கவலைப்படுதவங்கலாம். உங்களுக்கு என்ன சோகம் வந்தது? ஏன் நாத்தனார் மேல உங்களுக்கு அம்புட்டு பசமக்க? தூர போதாய, நாமளா உன்னை நம்பி இவ்வளவு தூரம் வந்ததே தப்புன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். இதுல பாச வச்சியா, நேச வச்சியா, பங்கு வச்சியா, பாங்குட்டியானுக்கிட்டு. ஏன்க்கா பிறகு மட்டன் பிரியாணி செஞ்சு திங்க போறோம் வாங்குக்கான்னு சொல்லி தான் அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து கூப்பிடுந்த. எது பிரியாணி செய்ய போறோம்னு சொல்லி கூப்பிட்டாளா? ஆமா சித்தி, அன்னைக்கு நான் வரவே மாட்டோம்னு பாத்துக்கோங்க. இனி வழுக்க டைமா கூப்பிட்டா பாத்துக்கோங்க. என் வீட்டுக்காரர் கூட போவாதேன்னு மட்டன் பிரியாணி செய்யணும், எல்லாருமா சேர்ந்து சாப்பிடுறோம். நீங்க வரலன்னா சாப்பாடு எல்லாம் செஞ்சதுக்கு வீணா போயிரும். நீங்க ஒரு ஆளா வந்து நின்னா தான் நல்லா இருக்கும் வைக்கணும்னு சொல்லி நீ அப்படி கூப்பிட்டா பாத்துக்கோங்க. நாலுமடி சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா பிட்டிங்க நீங்களா ஏதாவது போட்டியன்னா கை கிட்ட தான் இருக்கியா? அன்னைக்கு வாங்கின அடி ஞாபகம் இருக்கலாம். கிறுக்கி ரோட்ல வச்சு அடிச்சாலும் அடிச்சிருவா. உள்ளதே உள்ளபடி சொல்லிட்டு போயிருவோம். சரி, அவ ரொம்ப வழுக்க டைமெல்லாம் கூப்பிடல. நான் முதல்ல வரமாட்டேன்னு சொன்னேன். அந்த அன்னைக்கு நாங்க எல்லாரும் இங்க இருந்து மட்டன் பிரியாணி செஞ்சு சாப்பிட போறோம்க்கா, நான் போயிட்டு வரேன்னா சரி நம்மள கூப்பிட வந்து பிள்ளை போகாத அப்படிங்க கண்டி நானும் அந்த மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு நீங்க ஒத்தையில கஷ்டப்படுவீங்களா, நம்மளும் போய் செய்வோமேன்ட்டு செஞ்சு சாப்பிடமாட்டு வந்தேன். இங்க மட்டன் பிரியாணி சாப்பிட போறோம்ங்க கண்டி இன்னைக்கு என் பிள்ளைக்கு சோத்துக்கு கூட தயிர் சாதத்தை விரவி கிண்டி கொடுத்து விட்டே பாத்துக்கோங்க. காலையில வெறும் காப்பியை குடிச்சிட்டு வந்தவ வயிறெல்லாம் தீ பிடிக்கி அப்படியே சிறுகுடல பெருகுடல திங்கு ஆவியத்தால வருது சித்தி. இருக்கவே முடியல, எனக்கு ஒரு படியா கிறக்கிட்டு வருது. அதுவும் பிரியாணின்னு யோசிச்சுட்டே வந்தேன் பார்த்தீங்களா, எனக்கு மண்டையே ஒரு மாதிரி வலிக்கி. வீட்டுக்கு போற வரைக்கும் உயிரோட இருப்பனா போய் சேர்வனான்னு தெரியல சித்தி. எக்கா ஒரு நேரம் பிரியாணி திங்களங்க கண்டி உயிர் விட்டுருவீங்களக்கா? எப்பா உனக்கு என்ன தெரியும்? பிரியாணி நினைச்சு அது கிடைக்காம போறப்ப இருக்க வேதனை இருக்கே, அந்த வேதனை உனக்கு தெரியாது சின்ன பொண்ணு. அனுபவிக்க எனக்கு தான் தெரியும். என்ன ஏக்கா எல்லாரும் மறுபடியும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டீங்க போல? என்ன மல்லியா ஜோசியம்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு சித்தி. நீங்க என்ன அதுக்குள்ள மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டியா? நான் கூட சாயங்காலம் வரைக்கும் அவங்க நினைச்சேன் 2 மணி நேரத்துல வந்துட்டியா? அது வேற ஒண்ணும் இல்லக்கா, நாங்க பார்க்க தானே வந்தோம். வந்து பார்த்துட்டு உடனே கிளம்பணுங்க ஐடியால தான் வந்தோம். அதான் சீக்கிரமா கிளம்பிட்டோம். சரி பேர என்ன செய்ய, எல்லாரும் வீட்டுல உள்ள வேலையை அப்படி அப்படியே போட்டு வந்திருப்பியா? பார்த்துட்டு அன்னைக்கு போனா தானே போய் வேலையை சொல்லி பார்க்க முடியும். ஆமா, அதான் நேரத்தோட கிளம்பிட்டான். ஏன்க்கா சாந்தி மட்டும் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்கா? அது ஒண்ணும் இல்லக்கா, சும்மாதான். சும்மாலாம் ஒண்ணும் இல்லக்கா. என்ன விஷயம் நான் சொல்லியும் கேளுங்க. சாந்தியக்கா என்ன சொல்ல போறிய? எல்லாத்தையும் சொல்லுவேன். நீ எனக்கு பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தினால அது எல்லாத்தையும் சொல்லுவேன். ஊர் பூரா சொல்லுவேன், தம்பட்ட அடிச்சு சொல்லுவேன். தலைவி இவட்ட போய் பொய் சொல்லி கூட்டு வருவாளாக்கா? இவெல்லாம் வரல, நீ யார் அழுதா? என்ன நரம்படி சொல்லுதிய? ஆமா, நான் இதோட விட மாட்டேன். எனக்கு பசியா இருக்கறனால நான் அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சாப்பிட்டோம்னா தெம்பா நான் ஊர் பூரா உன்னை பத்தி போய் சொல்ல விட மாட்டேன். உன் நாத்தனார் கதை, உன் கதை, எல்லா கதையும் விடுவேன். மல்லியக்கா அது வந்து போதும் குந்து. மல்லியக்கா அது ஒண்ணும் இல்ல, சும்மா என்னத்தையே புலம்பிட்டு கிடக்கு நாள்படி. இது நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, காலையில வீட்டுல 2 இட்லி சாப்பிட்டு வந்தது. இப்போ ஏதாவது ஹோட்டல்ல போய் ஒரு வாரம் சாப்பிட்டு போகணும். ஏன்னா வீட்டுல போய் நீ பொங்கி சாப்பிட முடியாது பத்தியா? அப்படியா? அப்படின்னா நம்ம எல்லாருமா சேர்ந்து ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு போமாக்கா? ஹோட்டலுக்கு சின்ன பண்ணி அப்ப எனக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துறேன்னா, அதுவும் மட்டன் பிரியாணி தான் வேணும் சரியா?
அது எப்படி நாள்முடி இவ்வளவு நேரம் வாயை பத்திட்டு சும்மா உட்காந்துருந்தியே பிரியாணின்னு சொன்னோடனே புது தெம்பு வந்துருச்சு உடம்புல. ஆமா பின்ன வராதா, எனக்கு மட்டன் பிரியாணி தான் வேணும் வேணும்னு சொல்லிட்டேன். சொன்ன வாக்கு தவறாத, அப்புறம் உனக்கு தான் அந்த கெட்ட பேர். சரி அம்மா, ரொம்ப நீட்டாதிய. சரசக்கா, லட்சுமி அக்கா, ஹோட்டல்ல சாப்பிட்டு போயிருமாக்கா? எங்களுக்கு வேண்டாம் சின்ன பொண்ணு, நீங்க எல்லாரும் தான் சாப்பிடுங்க. எங்க கூப்பிடுங்க. ஏக்கா வாங்கக்கா எல்லாரும் போய் சாப்பிடுவோம். எனக்கும் வயிறு பசிக்க தான் செய்யுது. இன்னும் நம்ம வீட்டுக்கு போக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் என்னத்தை போட்டு இருக்க, பசுதான் அடிக்கடி இருக்க. வாங்க எல்லாரும் போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து வண்டி வரவும் போவோம். மல்லியாக்கா நீங்களும் வாங்க. சிவா வாப்பா நம்மளும் போவோம். சரிண்ணே, இந்த வாரே. ஏ சிவா, இவன் மவா வீட்டுக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு இருந்த சித்தி. மவா வீட்டுல போய் சாப்பிடாமலாம் வந்திருப்பாவ, எல்லாரும் பிறகு ஹோட்டல்ல சாப்பிட போறேன்னு சொல்லியாவ. அதெல்லாம் நமக்கு எதுக்குமா, நம்ம அதெல்லாம் யோசிக்க கூடாது. நம்ம கூட வாரவளா சாப்பிடுதவளா உன்ன சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்கணும். அதுக்கு இல்ல, மவா வீட்டுக்கு போய் ஒரு உண்டை சோறு கூட சாப்பிடாம வந்திருப்பாவ. எம்மா, நான் வரும்போதே கவனிச்சேன். அந்த ஆச்சி முகத்துல ஏதோ கவலை தெரிஞ்சது. ஏதோ பிரச்சனை போலமா. தயவு செஞ்சு நீ இதை பத்தி யார்ட்டையும் கேட்டு வைக்காத. அப்படியே மக்களே, அந்த ஆச்சி முகவாடி உட்காந்துருந்தாவளோ, நான் கூட கவனிக்கல. நல்ல வேலை நீ கவனிச்சிருக்க. இல்லன்னா இப்ப நான் என்ன ஏதுன்னு வெகுளித்தனமா கேட்டு தொலைஞ்சிப்பேன், அவங்களுக்கு சங்கடமா போயிருக்கும். ஆமாம்மா, எதுவுமே அவங்க என்ன கஷ்டத்துல இருக்காங்கன்னு பார்க்காம வைக்காம நம்ம வாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு கேள்வி கேட்க கூடாது. சரி மக்கா, நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு. சரி கிளம்புங்க எல்லாரும். ஹோட்டல் போய் சாப்பிட போறோன்னு முடிவாயிட்டு எதுக்கு இந்த வெயில்ல உட்காந்துக்கிட்டு. அப்படியே எந்திரிச்சு மெல்ல நடங்க. ஆமா எல்லாரும் ஒடியாங்க, நான் முன்னாடி போய்கிட்டு இருக்கேன். எப்பா பிரியாணினதும் 4 மணி 8 அடி பாஞ்சு ஓடுதே. சரி மக்களே, நாங்க எல்லாரும் ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம். அடுத்தடுத்து புது புது திருப்பங்கள்லாம் வர இருக்கு. நான் நிக்காமல தம்பி சிவா, அவன் கல்யாண கதை களை கட்ட போகுது இன்னும் கொஞ்ச நாளையில. என்ன சிவா, அப்படித்தானே? வாங்கக்கா. அப்பா கல்யாண கலை இப்பவே முகத்துல வந்துட்டு பாத்தீங்களா? இப்பவும் போல எப்பவும் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க மக்களே. என்ன ஆமா மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன ஆமா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்க சொந்தக்காரவோ பக்கத்து வீட்டுக்காரவோ எல்லாரையும் மனசடி பார்க்க சொல்லுங்க மக்களே. ஆமா, மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி